தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 20 இறை வசனங்கள் 24 முதல் 29 முடிய. இருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரைக் கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்குப் பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரைப் பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னைக் கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 13ஆம் வாரம் ஜூலை 3ஆம் தேதி 2025ஆம் வருடம் வியாழக்கிழமை. இன்னைக்கு நாம இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமாவுடைய பெருவிழா கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஏன்னா தோமையாரால தான் என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்தியால நிறைய பேரு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியிருக்காங்க. கிறிஸ்துவை பின்பற்றி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தோமா பாருங்களேன், ஏசப்பாவ நான் பார்த்து அவர் விழாவுல விரல விட்டா தான் நம்புவேன்னாரு. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை குறைவுல இருந்த மனிதன், இவ்ளோ மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கிறிஸ்தவர்களாக மாத்தியிருக்காரு. கிறிஸ்துவை நோக்கிய பயணத்துக்கு கொண்டு போயிருக்காரு. ஓகேங்களா? அப்ப அவர் எவ்வளோ கடவுள் இயேசுவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாருன்னு நெனச்சு பாருங்க. ஸோ, அவரு கடைசியா அவரு மூலமா கடவுள் நமக்கு சொல்ல வந்த விஷயம் என்னது? தோமா வழியாக நமக்கு எல்லாருக்குமே சொன்ன விஷயம், "ஏன் சந்தேகப்படுற? நம்பு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்." நான் சொல்லல, தோமையார் சொல்லல, ஏசப்பா சொல்றாரு. ஓகேங்களா? கூட இருந்தவருக்கே சந்தேகம். அப்ப நம்மலாம் எந்த மூலையில? ஸோ, எல்லாருக்கும் சந்தேகம் வர்றது சரிதான். திடீர்னு கடவுள் இருக்காரா இல்லையானே தெரியலடா போடா அப்படின்லாம் தோணும். பட் ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா சொன்ன வசனம். ஓகேங்களா? ஸோ, நாம ஐயம் இல்லாம ஏசப்பா மேல நம்பிக்கை வைத்து வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.